அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 9ஆம் வகுப்பு இயல் 3இல் உள்ள வல்லினம் மிகும் இடங்கள். தமிழில் 3 வகையான இனங்கள் இருக்கு. வல்லினம், மெல்லினம், இடையினம். கசட தபர வல்லினம், எரள வழல இடையினம், ஞஞன நமன மெல்லினம் என்ற 3 வகையான இனங்கள் இருக்கு. அந்த 3 வகையான இனங்களில் வல்லினமையை நாம் எவ்வாறு பயன்படுத்தி எழுத வேண்டும் என்பதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நாம் வல்லினமையை பயன்படுத்த வேண்டும் என்றால், நாம் பேசும் பொழுதும் எழுதும் பொழுதும் சொல் மயக்கம், பொருள் மயக்கம் ஏற்படாமல் நாம் சொல்லக்கூடிய கருத்தினை மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்கு தேவையான இடத்தில் வல்லினமையை பயன்படுத்தியும் தேவையில்லாத இடத்தில் வல்லினமையை நீக்கியும் நாம் எழுத கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் பயன்படுத்தினால் மட்டுமே சொல் மயக்கம், பொருள் மயக்கம் ஏற்படாமல் நாம் கூறவருடைய கருத்தினை மற்றவர்களுக்கு தெளிவாக உணர்த்த முடியும். எனவே அன்பிற்கினிய மாணவர்களை, வல்லினமை எங்கு பயன்படுத்த வேண்டும், வல்லினமை எந்த இடத்தில் பயன்படுத்தக்கூடாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து பயன்படுத்தினோம் என்றால், எழுதும் பொழுதும் பேசும் பொழுதும் பிழைகள் என்பது வராமல் முழு மதிப்பெண் பெறலாம். சொல்லவருடைய கருத்தினை மற்றவர்களுக்கு தெளிவாக உணர்த்தலாம். பாருங்க, 2 வகையான எடுத்துக்காட்டு இருக்கு. வாணன் வேலை கொடுத்தான், வாணன் வேலை கொடுத்தான், வாணன் வேலை கொடுத்தான். அப்போ 2 வகையான தொடர் இருக்கு. இந்த 2 வகையான தொடர்களில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய வேறுபாடு, ஒரு தொடரில் வல்லினமையை பயன்படுத்தியிருக்கோம், இன்னொரு தொடரில் வல்லினமையை பயன்படுத்தலை. வல்லினமை எழுத்து சொல்லுங்க. 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். இது ஒரு சாதாரண ஒரு கேள்விதான். இது சின்ன வகுப்புலேருந்து படிச்சிருப்பீங்க. வல்லினமை மொத்தம் 6. என்னென்ன? இக், இச், இட், இத், இப், இர். இதான் வல்லினமைகள். புரியுதாப்பா? அப்போ ஒரு தொடரில் வல்லினமை என்பது இக்கு வந்திருக்கு, இன்னொரு தொடரில் வல்லினமை வரல. அப்போ இருக்கக்கூடிய வேறுபாடு, 2 தொடர்கள் இருக்கக்கூடிய வேறுபாடு ஒரு சிறிய வேறுபாடு தான். அந்த சின்ன வேறுபாடு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு தொடர் இருக்கக்கூடிய கவனிங்க, வல்லினமை பயன்படுத்தி எழுதும் பொழுது வாணன் வேலை கொடுத்தான். இந்த இடத்துல வாணன் என்கக்கூடியவன் வேலை, ஒர்க்கு, பணி, ஒரு பணியை கொடுக்குறான் எங்களுடைய ஒரு பொருளை தருகின்றது. அடுத்த தொடரில் வல்லினமை பயன்படுத்தலை. அந்த இடத்துல வாணன் வேலை கொடுத்தான், வேல், முருகன் கையில் வச்சிருப்பார்ல வேல், அந்த வேலை கொடுத்தான் எங்களுடைய பொருள் தருகின்றது. இந்த மிகப்பெரிய மாற்றத்திற்கு காரணம் ஒரு சிறிய வல்லினமை தான். எனவே நம்ம வல்லினமை சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே தான் பொருள் மயக்கம் என்பது ஏற்படாது. புரியுதாப்பா? சரி, கவனி. அப்போ வல்லெழுத்துக்கள் க, ச, த, ப ஆகிய 4ம் மொழிக்கு முதலில் வரும். இவை நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணரும். இதற்கு பெயர்தான் வல்லின மிகுதல் என்பர். வல்லின மிகுதல் என்றால் என்னன்னா, வருமொழியினுடைய முதல் எழுத்து க, ச, த, ப ஆகிய 4 எழுத்துக்கள் வந்து நிலைமொழியோடு சேரும் பொழுது அதற்கு இனமான வல்லினமை பயன்படுத்த வேண்டும். மிகும். அவ்வாறு மிகக்கூடிய இடத்துக்கு பெயர்தான் வல்லினம் மிகுதல் என்பர். சரிப்பா. ஃபஸ்ட்டு புணர்ச்சி. புணர்ச்சி என்றால் என்னன்னா, புணர்ச்சி என்பது நிலைமொழியும் வருமொழியும் சேரக்கூடிய சேர்க்கைக்கு பெயர் தான் புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும், மொழினா என்னப்பா? ஃபஸ்ட்டு இந்த இடத்துல மொழி என்ற சொல், இந்த இடத்துல மொழி என்னது? சொல். அப்ப மொழியும் சேரக்கூடிய சேர்க்கைக்கு பேர் தான் புணர்ச்சி. ஃபர்ஸ்ட் நிலைமொழினா என்ன, வருமொழினா என்ன? சரி, இப்போ ஸ்கூல் இருக்கு, பள்ளிக்கூடம் இருக்கு, நாம இருக்கோம். பள்ளிக்கூடம் வீட்டுக்கு வருதா, நாம ஸ்கூலுக்கு வரோமா? நாம தான் எங்க வரோம்? ஸ்கூலுக்கு வரோம். அப்ப ஸ்கூல், பள்ளிக்கூடம் என்பது ஒரு நிலைமொழி. நாம தானே வரோம், நாம தான் வந்து சேர்றோம் ஸ்கூலுக்கு. அப்போ நாம யாரு? வருமொழி. புரியுதாப்பா? கவனி. அடுத்தது நம்முடைய உடம்பு இருக்கு, நம்ம போடக்கூடிய ஆடைகள் இருக்கு.
அப்போ நம்முடைய உடம்பு என்பது நிலைமொழி. நாம் போடக்கூடிய ஆடைகள் வருமொழி, நாம் உடுத்தக்கூடிய ஆடைகள் வருமொழி. அப்போ நிலைமொழியும் வருமொழியும் சேரக்கூடிய சேர்க்கைக்கு பேர் தான் புணர்ச்சி. கவனி, தமிழ் ப்ளஸ் அன்னை, தமிழ் ப்ளஸ் அன்னை. இதில் நிலைமொழி எது? தமிழ். ஏன் இதை நிலைமொழி சொல்கிறோன்னா, இந்த சொல்லு தான் இதோட வந்து சேரப்போகுது, இது அங்கே போய் சேராது, இது சேராது, இதுதான் வந்து என்ன செய்ய போகுது, இந்த சொல்லோட சேரப்போகுது. அப்போ இது நிலைமொழி, இது வருமொழி. அப்போ நிலைமொழியும் வருமொழியும் சேரக்கூடிய சேர்க்கைக்கு பேர் தான் புணர்ச்சி. அப்போ இந்த புணர்ச்சி இரண்டு வகைப்படும். ஒன்று இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? புணர்ச்சி இரண்டு வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சினா ஒன்றும் கிடையாது, நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது மாற்றம் இல்லாமல் இயல்பாக இருந்துச்சுன்னா இயல்பு புணர்ச்சி. வாழை ப்ளஸ் மரம், வாழை ப்ளஸ் மரம் எப்படி எழுதுவ? வாழை மரம். அப்போ நிலைமொழி வருமொழி சேரும்பொழுது என்ன இருக்கு? இயல்பாக இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி என்றால் என்னென்னா, நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது மாற்றம் ஏற்பட்டால் அது என்ன புணர்ச்சிப்பா? விகார புணர்ச்சி. அது பாரு, வாழை ப்ளஸ் பழம் எப்படி எழுதுவ? வாழைப்பழம். அப்போ நிலைமொழி வருமொழி சேரும் புதுசாக ஒரு எழுத்து தோன்றிருக்கா, அப்போ என்னது? விகாரம், விகார புணர்ச்சின்னு அர்த்தம். இந்த விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? மூன்று வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். அப்போ நிலைமொழி வருமொழி சேரும்போது சில எழுத்துக்கள் தோன்றும், சில எழுத்துக்கள் கெடும், சில எழுத்துக்கள் திரியும். அப்படி வந்து அது பேர் என்னது? விகார புணர்ச்சி. அப்போ வருமொழியுடைய இப்போ நம்ம லெசனுக்கு வரோம். வருமொழியுடைய முதல் எழுத்து க ச த ப. என்னது? கானா கா முதல் கவ் வரை, சானா சா முதல் சவ் வரை, தானா தா முதல் தவ் வரை, பானா பா முதல் பவ் வரை. அதான் வருமொழியினுடைய முதல் எழுத்து க ச த ப. அந்த வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வர வந்து, கவனி, வருமொழியுடைய முதல் எழுத்து க ச த ப. இந்த வரிசை உள்ள எழுத்துக்கள் வந்து நிலைமொழியோடு சேரும் பொழுது, இந்த மொழியோட நிலைமொழியோடு சேரும் பொழுது அதற்கு இனமான வல்லினமை வரும். இந்த காவிலிருந்து கவ் வரைக்கும் தான் என்னதான் வரும்? இக்கு. சாவிலிருந்து சவ் வரைக்கும் தான் இச்சி. தாவிலிருந்து தவ் வரைக்கும் தான் இத்து. பாவிலிருந்து பவ் வரைக்கும் தான் இப்பு. அதற்கு இனமான வல்லினமைகள் தோன்றும், சில இடங்களில் தோன்றும். அவ்வாறு தோன்றக்கூடியதுக்கு பேர் தான் என்னது? வல்லினம் மிகுதல் என்பர். இப்போ நம்ம வல்லினம் மிகுதலை பற்றி பார்க்க போகிறோம். தற்கால உரைநடையில் வல்லினம் மிக வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குது, அதை நாம் பார்க்கலாம். ஆ இ என்னும் சுட்டெழுத்துக்கு பின்னும், அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்களின் பின்னும், ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும், எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் வல்லினமை மிகு வேண்டும். அப்போ ஆ இ என்னும் சுட்டெழுத்து, அந்த இந்த ஏ எந்த இந்த சொற்கள்லாம் நிலைமொழியில் இருந்து வருமொழியில் க ச த ப அந்த வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை முதலில் உடைய சொல் சேரும் பொழுது அதற்கு இனமான வல்லினமையை நாம் பயன்படுத்தணும். சுட்டெழுத்து ஏன் சுட்டெழுத்துனா சுட்டி காட்டக்கூடிய எழுத்து தான் சுட்டெழுத்து. நம்முடைய தமிழ் தற்காலத்தில் 2 வகையான சுட்டெழுத்தாக இருந்திருக்கு. பழங்காலத்தில் 3 வகையான சுட்டெழுத்துக்கள் நாம் பயன்படுத்தியிருக்கோம். சுட்டெழுத்துக்கள் எத்தனைன்னா 3. ஆ சுட்டெழுத்து எத்தனை? ஆ இ உ. பழங்காலத்தில் நம்முடைய நடைமுறை சுட்டெழுத்து மொத்தம் எத்தனை? 3. ஆ இ உ. இப்போ ஊ எங்களுடைய எழுத்தை நாம் அதிகமாக பயன்படுத்தலை. அதனால் ஆ இ என்னும் சுட்டெழுத்து நிலைமொழியில் இருந்து வருமொழியோட முதல் எழுத்து க ச த ப. க ச த பன்னு அர்த்தம் என்ன? காவிலிருந்து கவ், சாவிலிருந்து சவ், தாவிலிருந்து தவ், பாவிலிருந்து பவ். இந்த எழுத்துக்கள் எங்கே வரணும்?
வறுமொழியில் வந்து இந்த நிலைமொழியோடு சேரும் பொழுது அதற்கு இனமான வல்லினமையை பயன்படுத்தணும். ஆ ப்ளஸ் சட்டை சட்டை, ஈ ப்ளஸ் சோறு இச்சோறு. அடுத்தது அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்கள். ஏன் இதை சுட்டு பெயர்னு சொல்கிறோன்னா, ஒரு பெயர் சொல்லை சுட்டி காக்கக்கூடிய அந்த இடம், அந்த வீடு, அந்த காலம். அப்போ ஒரு பெயர் சொல்லை சுட்டி காட்டுவதால் அது சுட்டு பெயர்கள். அப்போ இந்த ப்ளஸ் காலம், இந்த காலம், அந்த ப்ளஸ் காலம், அந்த காலம். இதில் நிலைமொழி எது? நிலைமொழி. இதெல்லாம் நிலைமொழி. இது வருமொழி. வருமொழி எதில் ஆரம்பிக்குது? இந்த காசா தப வரிசையில் ஆரம்பிக்குது. காசா தப வரிசையில் என்ன ஆரம்பிக்குது? கா ஆரம்பிக்குது. அதனால் அதுக்கு இனமான மெய்யெழுத்து என்னது? இக்கு தோன்றிருக்கு. அப்போ இங்கே சா இருந்தால் என்ன வந்திருக்கும்? இச்சு வந்திருக்கும். தா இருந்தால் இத்து வந்திருக்கும். பவு இருந்தால் இப்பு வந்திருக்கும். புரியுதா? ரைட். அடுத்தது ஏ என்னும் வினா எழுத்து பின் வல்லினம் மிகும். ஏ என்னும் வினா எழுத்து நிலைமொழியில் இருந்து வருமொழியில் அந்த கச தப வரிசையில் ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு இனமான வல்லினமை நாம் பயன்படுத்தி எழுத வேண்டும். வினா எழுத்து மொத்தம் எத்தனை? 5 இருக்குது. இப்போ ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. வினா எழுத்து மொத்தம் எத்தனை? 5 இருக்குது. 5 இருக்குது. என்னது? ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இந்த வினா எழுத்துக்கள் 5 இருந்தாலும் இந்த ஏ என்னும் வினா எழுத்து நிலைமொழியில் இருந்து வருமொழியில் காசாதப வரிசையில் ஆரம்பித்து இந்த நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது, புணரும் பொழுது அதற்கு இனமான வல்லினமை பயன்படுத்தி நாம் எழுதணும். அடுத்தது எந்த என்னும் வினா சொல்லின் பின் வல்லினம் மிகும். எந்த என்னும் வினா சொல். இதில் நிலைமொழி எது? எந்த என்பது நிலைமொழி. வருமொழி என்பது பணம். வருமொழி இதில் ஆரம்பித்து சொல்லியிருக்கோம். காசதப வரிசையில் இருக்கா இல்லையா? காசதப வரிசையில் எந்த வரிசையில் இருக்குது? பா வரிசையில் இருக்குது. அப்போ எந்த என்னும் வினா சொல் வந்ததால் அதற்கு இனமான வல்லினமை பயன்படுத்தி எழுதணும். எந்த ப்ளஸ் பணம், எந்த பணம் எழுதணும். அடுத்தது ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும். வேற்றுமைகள் மொத்தம் எத்தனைனா 8. வேற்றுமை மொத்தம் எத்தனை? 8. முதலாம் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமைன்னு வேற்றுமைகள் மொத்தம் 8 வேற்றுமைகள் இருக்குது. அதில் முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. மீதி இருக்கக்கூடிய 6 வேற்றுமை 2 முதல் 7 வேற்றுமை வரை என்ன உண்டு? உருபு என்பது உண்டு. அப்போ வேற்றுமை உருபுகள் மொத்தம் 6. வேற்றுமை உருபுகள் மொத்தம் 6. வேற்றுமைகள் மொத்தம் எத்தனை? வேற்றுமைகள் 8. முதல் வேற்றுமைக்கும் இறுதி வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. அதனால் முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் 8வது வேற்றுமையை விழி வேற்றுமை என்றும் நாம் அழைக்கிறோம். சரி, அதனால் 2ஆம் வேற்றுமை முதல் 7ஆம் வேற்றுமை வரை உருபுகள் உண்டு. வேற்றுமை உருபுகள் மொத்தம் எத்தனை? 6. ஐ, ஆல், ஹூ, இன், அது, கண்ணு. வேற்றுமை உருபுகள் மொத்தம் எத்தனை? 6. அப்போ 2ஆம் வேற்றுமை உருபு ஐ வெளிப்படையாக வரும் தொடர்களில் வல்லினமை மிகும். அப்போ 2ஆம் வேற்றுமை உருபு நிலைமொழியில் வெளிப்படையாக வரும் பொழுது எங்கே வந்துருக்கு? வெளிப்படையாக கதவை. எப்படி பிரிப்ப? இவ் பிளஸ் ஐ கதவை. தகவலை இல் பிளஸ் ஐ, இ பிளஸ் ஐ. அப்போ 2ஆம் வேற்றுமை உருபு நிலைமொழியில் வெளிப்படையாக வந்திருக்கு. வருமொழியில் க, ச, தப அந்த வரிசையில் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நிலைமொழியில் 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்து வருமொழியுடைய முதல் எழுத்து கச தப வரிசையில் ஆரம்பித்ததால் இரண்டும் சேரும் பொழுது அதற்கு இனமான வல்லினமையை நாம் கண்டிப்பாக பயன்படுத்தி எழுத வேண்டும். கதவை பிளஸ் திரைய, கதவை திற. தகவலை பிளஸ் திரட்டு, தகவலை திரட்டு. காட்சியை பிளஸ் பாரு, காட்சியை பாரு. அப்போ 2ஆம் வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக தோன்றி வருமொழியுடைய முதல் எழுத்து காசத வரிசை ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வல்லினமையை பயன்படுத்த வேண்டும்.
அடுத்தது கு என்னும் 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடரில் வல்லினமை பயன்படுத்த வேண்டும். கு என்பது 4ஆம் வேற்றுமை உருபு. முதியவருக்கு, மெட்டுக்கு, ஊருக்கு. இதெல்லாம் எங்க இருக்கு? நிலைமொழியில இருக்கு. நிலைமொழியில இருக்கா? இதெல்லாம் நிலைமொழி. வறுமொழியில கெடு, பாட்டு, சொல், செல் இருக்கு. அப்ப முதியவருக்கு பிளஸ் கொடு. அப்ப நிலைமொழியோட இறுதியில 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையா வந்து வறுமொழிய முதலெழுத்து காசாதப வரிசையில இருக்கா? அதனாலதான் முதியவருக்கு பிளஸ் கொடு, முதியவருக்கு கொடு. மெட்டுக்கு பிளஸ் பாட்டு, மெட்டுக்கு பாட்டு. ஊருக்கு பிளஸ் செல்லு, ஊருக்கு செல்லு. இன்னும் வல்லினமை பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக என, ஆக போன்ற சொல் உருபுகளின் பின் வல்லினம் மிகும். என, ஆக. இப்போ என என்கிற சொல்லும் ஆக என்கிற சொல்லும் நிலைமொழியில இருந்து வறுமொழியில அந்த 4 வல்லினமைகள்ல 4 அந்த சொன்னோம்ல காசாதப அந்த வரிசையில் ஆரம்பிச்சிச்சுன்னா அதற்கு இனமான வல்லினமையை பயன்படுத்த வேண்டும். என பிளஸ் கேட்டார், என கேட்டார். வருவதாக இங்க ஆக இருக்கா? ஆக என்பது நிலைமொழியில வந்திருக்கு. வறுமொழியில காசாதப வரிசையில் கூல ஆரம்பிக்குது. அப்ப வருவதாக பிளஸ் கூறினார், வருவதாக கூறினார். அடுத்ததாக அதற்கு, இதற்கு, எதற்கு என்னும் சொற்களின் பின்னால் வல்லினம் மிகும். அப்ப நிலைமொழியில் அதற்கு, இதற்கு, எதற்கு எங்களுடைய சொல்லு வருது. வறுமொழியில இதில் ஆரம்பிக்கணும். சொல்லுப்பா. வறுமொழியில க, ச, த, ப அந்த வரிசையில் இருந்து 2 சொற்களும் சேரும் பொழுது, 2 சொற்களும் புணரும் பொழுது அதற்கு இனமான வல்லினமையை நாம பயன்படுத்த வேண்டும். அதற்கு பிளஸ் சொன்னேன், அதற்கு சொன்னேன். இதற்கு பிளஸ் கொடு, இதற்கு கொடு. எதற்கு பிளஸ் கேட்கின்றாய், எதற்கு கேட்கின்றாய். இதில் நிலைமொழி எதுப்பா? அதற்கு, இதற்கு, எதற்கு. வறுமொழி சொன்னேன், கொடு, கேட்டாய். இதே நிலைமொழி சொன்னோம். இந்த வறுமொழி தான் எதோட போய் சேருது? இதோட சேருது. அப்ப இது நிலைமொழி. இதப்பா சரி. அடுத்தது இனி, தனி. இனி, தனி ஆகிய சொற்களின் பின்னால் வல்லினம் மிகும். இனி, தனி. அப்ப இனி எங்களுடைய சொல்லும் தனி எங்களுடைய சொல்லும் நிலைமொழியில இருந்து வறுமொழியில அந்த காசாதப வரிசையில் ஆரம்பிக்கக்கூடிய சொல்லு வந்து 2 சொற்களும் புணரும் பொழுது அதற்கு இனமான வல்லினமைகளை நாம பயன்படுத்த வேண்டும். என்ன படிச்சுட்டு போயிட்டு நினைக்கிறியா? இது வந்து சில விஷயங்களை நம்ம மனப்பாடம் பண்ணணும். ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் நம்ம தெளிவாக நடத்துகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்முலா மாரி. புரியுதாப்பா? நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். புரியுதா? சரி. அப்போ இனி பிளஸ் காண்போம், இனி காண்போம். தனி பிளஸ் சிறப்பு, தனி சிறப்பு. இப்போ இந்த சொற்கெல்லாம் வந்து கண்ணை முடிக்கிட்டு என்ன செய்யலாம்? வல்லினமையை பயன்படுத்தலாம். சரி. அடுத்தது மிக என்னும் சொல்லின் பின்னால் வல்லினம் மிகும். மிக என்னும் சொல்லின் பின்னால் வல்லினம் மிகும். மிக பிளஸ் பெரியவர், மிக பெரியவர். நிலைமொழியது மிக, நீமோ. வறுமொழி பெரியவர், வறுமொழினது பெரியவர். அப்போ நிலைமொழியில் என்ன வந்திருக்கு? மிக என்னும் சொல் வந்திருக்கு. வறுமொழியில் அந்த காசாதப வரிசையில் ஆரம்பிக்குதா? ஆரம்பிக்குது. அப்போ ரெண்டுமே சேரும்போது என்ன செய்யணுமா? அதற்கு இனமான வல்லினமையை பயன்படுத்தணும். ஏன் இங்கே இப்பு போட்டால்? வறுமையில் பா வரிசையில் இருக்குது, அதனால் இப்பு போட்டோம். சா வரிசையில் இருந்தால் இச்சு போட்டிருப்போம். தா வரிசையில் இருந்தால் இத்து போட்டிருப்போம். கா வரிசையில் இருந்தால் இக்கு போட்டிருக்கணும். புரியுதாப்பா? அதான் அதற்கு இனமான வல்லினமை தோன்றும் சொல்லியிருக்கான். ரைட். அடுத்தது 8, 10 என்னும் எண்ணு பெயர்களின் பின்னால் வல்லினம் மிகும். அதனால எண்ணு பெயர் இது வரைக்கும் நிறைய பெயர் பார்த்தோம். பொருள் பெயர் பார்த்தோம், இடப்பெயர் பார்த்தோம், நிறைய பெயர்கள் இருக்குது. அது என்ன எண்ணு பெயர்? எண்ணு பெயர்னா ஒன்றும் கிடையாது. எண்ணி சொன்னால் அது பேர் எண்ணு பெயர். என்னது? எண்ணி சொன்னால் எண்ணு பெயர். அப்போ 2, 3, 4 வகுப்பால் எத்தனை பேர் இருக்காரா? 10 பேர் உட்காந்துருக்கான். எப்படி சொன்னடா? எண்ணி சொல்கிறோம். எப்படி சொல்லுவோம்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போ 10 பேர் உட்காந்துருக்கான். அப்போ எண்ணி சொல்கிறோம். அதனால் அது பேர் என்னது? எண்ணு பெயர். அப்போ எண்ணு பெயர்கள் நிறையா இருக்குது. 1லேருந்து நம்மளுடைய நம்பர்ஸ் முடிகிற வரைக்கும் எல்லாமே என்னது? எண்ணு பெயர்கள் தான். அப்போ எண்ணு பெயர்கள் பல வகையான எண்ணு பெயர்கள் இருந்தாலும் 8, 10 இந்த 8 எங்களுடைய எண்ணு பெயரும் 10 எங்களுடைய எண்ணு பெயரும் நிலைமொழியில் இருந்து
வருமொழியில் கசதப வரிசை ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு இனமான வல்லினமை மிகும். மீதி கூட எண்ணு பெயர்களில் வல்லினமை மிகாது. நல்லா கவனி. எண்ணு பெயர்கள் நிறையா இருக்குது. 1 முதல் நம்ம நம்பர்ஸ் தமிழில் முடிகிற வரைக்கும் நம்பர்லாம் இருக்குல்ல, அது வரைக்கும் என்ன இருக்குது, எண்ணு பெயர்கள் இருக்குது. அப்படி இருந்தாலும் 8, 10 இந்த 2 எண்ணு பெயர்கள் மட்டும்தான் வல்லினமை மிகும். மீதி இருக்கக்கூடிய எண்ணு பெயர் வந்தால் வல்லினமைகை போடக்கூடாது. 8 + தொகை 8 தொகை, 10 + பாட்டு 10 பாட்டு. இப்போ 1 + கோடி 1 கோடின்னு போடக்கூடாது. 1 கோடி தான் அப்படி தான் போடணும். ஏன் அங்கே போடக்கூடாது, வல்லினமை பயன்படுத்தக்கூடாது? எண்ணு பெயர்கள் பல வகை எண்ணு பெயர் இருந்தாலும் 8 எங்களுடைய எண்ணு பெயரும் 10 எங்களுடைய எண்ணு பெயர் வந்தால் மட்டும்தான் வல்லினமை பயன்படுத்தணும். மீதி இருக்கக்கூடிய எண்ணு பெயர்களில் வல்லினமை பயன்படுத்தக்கூடாது. ரைட். அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழி. அது என்னடா ஓரெழுத்து ஒரு மொழி? ஒன்றும் கிடையாது. ஒரு எழுத்து ஒரு பொருளை உணர்த்தும். ஒரே ஒரு எழுத்து வந்து ஒரு பொருளை உணர்த்தும். அதுக்கு பிறகு அது ஓரெழுத்து ஒரு மொழி. தமிழில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது. சரி, இந்த ஓரெழுத்து ஒரு மொழிகள் நிலைமொழியில் வந்து வருமொழியில் இதில் ஆரம்பிக்கணும்னு சொன்னோம். சொல்ல இதில் ஆரம்பிக்கணும். அந்த கசதப வரிசையில் ஆரம்பித்து ரெண்டுமே சேரும்போது அதுக்கு இனமான வல்லினமை பயன்படுத்தணும். தீ + பிடித்தது தீ பிடித்தது, பூ + பறித்தல் பூ பறித்தல், பூ + பந்தல் பூ பந்தல், தை + திங்கள் தை திங்கள். அப்போ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னால் வல்லினமை மிகும். அடுத்தது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இது நல்லா கவனி. அது என்னடா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம்னா, ஃபஸ்ட்டு எதிர்மறைன்னா ஆப்போசிட்னு அர்த்தம். உடன்பாடுனா நேர்மறை நேரான பொருள். எதிர்மறைனா அதுக்கு ஆப்போசிட். கூவா குயில் ஓடா குதிரை. என்னடா குயில் கூவா குயில்? குயில் இது என்னது? கூவும் குயில் தான் இருக்குது. அது என்ன கூவா குயில்? கூவும் குயில். இது என்னது? உண்மையான சம்பவம். அப்போ கூவும் குயிலுக்கு ஆப்போசிட் என்னது? கூவாத கூவாத கூவாத. கூவும் குயில் என்பது என்ன செய்யும்? கூவும். குதிரைனா ஓடும். அப்போ இதான் உடன்பாடு. இதுக்கு ஆப்போசிட் என்னது? கூவாத ஓடாத. அப்போ அந்த சொற்களை கவனி. ஈறு கெட்ட எதிர்மறை பெயர்ச்சம். அப்போ எதிர்மறை என்பது இது உடன்பாடு. இதுக்கு ஆப்போசிட் என்னது? எதிர்மறை கூவாத. ஈறு கெட்டனா இறுதி எழுத்து கெட்ட, கெட்டு போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஈறு கெட்ட என்ன எடுத்துங்க? கூவா 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 இருக்கா? இப்போ கூவா என்பது எதில் முடிஞ்சிருக்கு? குயிலில் முடிஞ்சிருக்கு. குயில் என்பது என்ன சொல்லு? பெயர் சொல்லா, வினை சொல்லா, இடை சொல்லா, உரி சொல்லா? பெயர் சொல். அதனால ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் பின்னால் வல்லினமை மிகும். புரியுதா? அப்போ கூவா + குயில் கூவா குயில், ஓடா + குதிரை ஓடா குதிரை. குதிரை என்ன செய்யும்? ஓடும். இதுதான் உடன்பாடு. இதுக்கு ஆப்போசிட் என்னது? ஓடாத. எதிர்மறை ஓடாத. சரி, ஓடாத எதில் முடிஞ்சிருக்கு? குதிரை என்பது பெயர் சொல். ஈறு கெட்ட, ஈறு என்பது இறுதி என்பது பொருள். அப்போ ஓடாத குதிரை. அப்போ ஈறு கெட்டு எதிர்மறை பெயரச்சல் முடிஞ்சிருக்கு. அதை இப்போ என்ன இருக்கு? ஓடா குதிரை தான். அப்போ ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சல் என்ன மிகும்னுமா? வல்லினமை மிகும். ரைட். அடுத்தது வன்தொடர் குற்றியலுகரங்களில் வல்லினமை மிகும். குற்றியலுகரம். குற்றியலுகரம்னா என்னப்பா? குறுகிய ஓசையுடைய உகரம் குற்றியலுகரம். குற்றியலுகரம் 6 வகைப்படும். வன்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம்னு குற்றியலுகரம் 6 வகைப்படும். குற்றியலுகர எழுத்து 6 வகைப்படும். கு சு டு து பு ரு. அப்போ வன்தொடர் குற்றியலுகரம் நிலைமொழியில் இருந்து வருமொழியில் கசதவ வரிசை ஆரம்பிச்சிச்சுன்னா அதற்கு இனமான வல்லினமை பயன்படுத்த வேண்டும். கேட்டு + கொண்டான் கேட்டு கொண்டான், விற்று + சென்றான் விற்று சென்றான். இல்லை குற்றியலுகர எழுத்து என்னது? குற்றியலுகர எழுத்து 6 சொல்லியிருக்கோம். கு சு டு து பு ரு. குற்றியலுகர எழுத்து 6. இப்போ இதில் குற்றியலுகர எழுத்துங்க இருக்கு நிலைமொழியில் இட்டு ரு.
இதை ஏன் வன்தொடர் குற்றியல் சொன்னால் இது என்ன அந்த இரு எண்ணத்தில் வந்துருக்கு கசட தப்பற இக்கு இச்சி இட்டு அதில் வந்திருக்கா. அப்போ இது என்னது வல்லின எழுத்து, அதனால் வன்தொடர் குற்றியலுகரம். இப்போ வன்தொடர் குற்றியலுகரம் நிலைமொழியில் இருந்து வருமொழியில் கேசதப வரிசை ஆரம்பிச்சிச்சுன்னா ரெண்டும் புணரும் பொழுது அதற்கு இனமான வல்லினமை நாம் பயன்படுத்த வேண்டும். கேட்டு ப்ளஸ் கொண்டான் கேட்டு கொண்டான், விற்று ப்ளஸ் சென்றான் விற்று சென்றான். அடுத்தது அகர இகர வினையச்சங்களுடன் புணரும் பொழுது வல்லினமை பயன்படுத்த வேண்டும். ஆட ப்ளஸ் சொன்னான் ஆடச் சொன்னான், ஓடி ப்ளஸ் போனான் ஓடி போனான். ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். தொகை தொகைன்னு என்னப்பா? தொகை என்றால் தொக்கி, தொக்கி என்பது பொருள், மறைந்து என்பது பொருள். அப்போ புலியினது தோல், புலியினது தோல் தான். அந்த இடத்துல ஆறாம் வேற்றுமை உருவு அது என்ன செய்யுது? வெளிப்படையாக தோன்றாமல் மறைந்து வந்திருக்கு, அதனால அது தொக்கி வந்திருக்கு. அதனால அது இப்போ என்னது? தொகை. இப்போ ஆறாம் வேற்றுமை உருவு மறைஞ்சதுன்னா ஆறாம் வேற்றுமை தொகைன்னு அர்த்தம். இப்போ ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினமை மிகும். புலி ப்ளஸ் தோல் புலி தோல். திசை பெயர்கள் பின்னால் வல்லினம் மிகும். திசை 4 வகையான திசைகள் இருக்குல்ல, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு. இப்போ திசை பெயர்கள் பின்னால் வல்லினம் மிகும். கிழக்கு ப்ளஸ் பகுதி கிழக்கு பகுதி, வடக்கு ப்ளஸ் பக்கம் வடக்கு பக்கம். அப்போ திசை பெயருக்கு பின்னால் வல்லினமை பயன்படுத்த வேண்டும். இரு பெயரொற்றும் பண்பு தொகை, இரு பெயரொற்றும் பண்பு தொகை அதனால 2 பெயர், சிறப்பு பெயர் பொது பெயர். மல்லிகை ப்ளஸ் பூ, சித்திரை ப்ளஸ் திங்கள், ரெண்டுமே என்ன சொல்லு? பெயர் சொல். மல்லிகை என்பது பெயர் சொல், பூ என்பதும் பெயர் சொல், சித்திரை என்பதும் பெயர் சொல், திங்கள் என்பதும் பெயர் சொல். இதில் சிறப்பு பெயர் எது, பொது பெயர் எது? பூ என்பது பொது பெயர், திங்கள் என்பது பொது பெயர். பூ எல்லா பூக்களும் பூ தான். அது ரோஜாவாக இருந்தாலும் சரி, செம்பருத்தி இருந்தாலும் சரி, மல்லிகை இருந்தாலும் சரி, எல்லாமும் பூ தான். பூ என்பது காமன் பொது பெயர். திங்கள் திங்கள் என்பது பொது பெயர். அது சிறப்பாக என்ன வந்திருக்கு? மல்லிகை சித்திரைன்னு வந்திருக்கு. அப்போ இரு பெயரொற்றும் பண்பு தொகை. இப்போ மல்லிகை ஆகிய பூ, சித்திரை ஆகிய திங்கள். அப்போ ஆகி என்பது பண்பினுடைய உருவு. அந்த பண்பினோட உருவு அந்த இடத்துல வெளிப்படையாக தோன்றிருக்கா, மறைஞ்சு வந்திருக்கா? மறைஞ்சு வந்திருக்கு. அதனால என்னது? இரு பெயரொற்றும் பண்பு தொகை. அப்போ இரு பெயரொற்றும் பண்பு தொகையில் வல்லினம் மிகும். மல்லிகை ப்ளஸ் பூ மல்லிகை பூ, சித்திரை ப்ளஸ் திங்கள் சித்திரை திங்கள். அடுத்தது ஓமை தொகையில் வல்லினம் மிகும். ஓமை தொகையில் வல்லினம் மிகும். தாமரை ப்ளஸ் பாதம் தாமரை பாதம். ஓம உறுப்புகள் என்ன? போல புறைய நிறையா இருக்கு. அப்போ தாமரை போன்ற பாதம், அது தாமரை போன்ற பாதம். இது என்னது? ஓம உருபு. ஓம உருபு மறைஞ்சு வந்துருப்பார், அதுக்கு பேர் என்னது? ஓமை தொகை. அப்போ ஓமை தொகையில் வல்லினமை பயன்படுத்த வேண்டும். தாமரை ப்ளஸ் பாதம் தாமரை பாதம். அடுத்தது சால தவ தட குழ என்னும் உரிச்சொல்லின் பின்னால் வல்லினம் மிகும். சால ப்ளஸ் பேசினான் சால பேசினான், தவ ப்ளஸ் சிறியது தவ சிறியது, தவ ப்ளஸ் சிறந்தது தவ சிறந்தது. இந்த வல்லினமையை நாம் பயன்படுத்த வேண்டும். தனி குற்றெழுத்து அடுத்து ஆகார வரும் எழுத்து வந்து நிலைமொழியோடு சேரும்போது வல்லினமையை பயன்படுத்த, வறுமொழியோடு சேரும்போது வல்லினமையை பயன்படுத்தணும். கவனி, தனிக்குறில் நீ க, அது தனிக்குறில் எழுத்து. இல் ப்ளஸ் ஆ, இன்னு ப்ளஸ் ஆ. அப்போ தனி குற்றெழுத்துக்கு அடுத்த வரும் ஆகார எழுத்து, தனி குறிலெழுத்துக்கு அப்புறம் அந்த ஆகார எழுத்து வந்துச்சு, வந்து நிலைமொழியில் இருந்து வறுமொழியில் காசாதப சொற்கள் வந்துச்சுன்னா அதோடு சேரும் பொழுது வல்லினமை பயன்படுத்த வேண்டும். நிலா ப்ளஸ் சோறு நிலாச்சோறு, கனா ப்ளஸ் கண்டேன் கனா கண்டேன். அடுத்தது சில உருவக சொற்களின் பின்னால் வல்லினம் மிகும். உருவகம், உருவகம் என்பது ஒரு பொருளை இன்னொரு பொருளோடு உருவகப்படுத்துதல். வாழ்க்கை ப்ளஸ் படகு வாழ்க்கை படகு. இந்த இடத்துல என்ன உருவகப்படுத்தியிருக்காங்க? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு படகு போல. படகு என்பது தண்ணியில் போகிறப்ப எப்படி செய்யும்? நேராக ஃபாஸ்ட்டாக போகுது, தழும்பி தழும்பி போகும். சில இடத்துல நல்லா நேராக போகும், சில இடத்துல அமுங்கி போகும், சில இடத்துல மிதந்து போகும், அது ஒரு மாதிரியாக போகும். அதுபோல தான் வாழ்க்கையில் என்பது இன்பம் துன்பம் என்பது இருக்கும் என்பதான் சொல்லியிருக்காங்க. இந்த வாழ்க்கை என்பது படகோட உருவகப்படுத்தியிருக்காங்க. அப்போ உருவக தொடரில் வல்லினமையை பயன்படுத்தணும். வாழ்க்கை ப்ளஸ் படகு வாழ்க்கை படகு படகு, உலக ப்ளஸ் பந்து உலகப்பந்து. மேற்கண்டவாறு வல்லினம் மிகும் இடங்களை இனங்கண்டு பயன்படுத்த தொடங்கினால் தவறுகளை நாம் தவிர்த்திடலாம்.
மரபையும் பட்டறிவும் தாண்டி சொற்களை ஒலித்து பார்ப்பதும் வல்லினம் மிகு இடங்களுக்கும் மிகா இடங்களுக்கும் அறிவதற்கு எளிமையான வழி. இப்போ சொல்ல நம்ம உச்சரித்தாலே என்ன செய்யலாம், இந்த இடத்துல வல்லினமை பயன்படுத்தலாம், இந்த இடத்துல வல்லினமை பயன்படுத்தக்கூடாது என்பது நமக்கு தெரியும். புரியுதாப்பா? சரி, வெரி குட்.